ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறதா செண்டு மல்லி. நம்ம செண்டு மல்லியில் பார்த்திங்கன்னா 2 வகையான வெரைட்டி இருக்குது. அதில் பார்க்கும்போது நாட்டு செண்டு மல்லி இருக்குது, ஹைப்ரிட் இருக்குது. ஹைப்ரிட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வந்து நம்ம வந்து எல்லோ கலர் தான் நட செஞ்சுருக்கோம். ஒரு செடிக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து அறுவடை வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு செடியில் 1 கிலோ பூ வரைக்கும் அறுவடை பண்ணலாம். நம்ம நட செஞ்சுருக்கிற ஹைப்ரிட் செடி பார்த்திங்கன்னா 2-3 வெரைட்டிஸ் இருக்குது. டாப் எல்லோ, பென்ஸ்டால், அசோகோ எல்லோ. சீசனுக்கு ஏற்ற மாதிரி வெரைட்டிஸில் மாறிட்டே இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற செடி வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் ஆயிடுச்சு நட செஞ்சு. ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க இந்த செடி எங்கே வாங்குறதுன்னு கேட்டாங்க. இந்த செடி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒசூரில் ராயக்கோட்டையில் இந்த செடி எப்பயுமே இருக்கும். எல்லா டைமும் எந்த சீசன் வேணாலும் போய் வாங்கிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா வாழப்படியில் வாங்கினேன். வாழப்படியில் சிங்கிபுரம் சின்னசாமி அக்ரி அவங்கள்ட்ட போய் இந்த செடியெல்லாம் வாங்கி வச்சு. இந்த பூங்கன்ற ஒரு செடியோட விலையை பார்த்திங்கன்னா 2 ரூபா ஒரு செடி. 20 நாள் அந்த செடி நம்மளுக்கு தருவாங்க. இந்த செடியோட நடவு முறை பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலே 5 கலப்பில் வந்து ஒரு 2 சால் ஓட்டி நல்லா மண் பொழப்பாக வச்சுக்கணும். அது பிறகு வந்து மாட்டில் வந்து பார் போட்டு அமைச்சிக்கணும். செடி நடவு செய்வதற்கான அகலம் மற்றும் நீளம் பார்த்திங்கன்னா 2க்கு 2.5 சொல்லுவாங்க. 2 அடி நீளத்தில் ஒன்றும் அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு இடைவெளி பார்த்திங்கன்னா 2 அடி அகலம் இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து அந்த லைனில் போய் பூ அறுத்து எடுத்துகிட்டு போகிறது கரெக்டாக இருக்கும். ரொம்ப பக்கமாக இருந்தாலும் பூ செடியில் உடஞ்சிரும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்டிங்லேயே பிளான் பண்ணி அந்த காரை போட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், இது 1 வீக் ஆகிடுச்சு பூ வெட்டிச்சு. இன்னொரு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 4 டேஸில் பூ வந்து எல்லாமே பறிக்கிறதுக்கு ரெடி ஆகிடும். நம்ம நடவு செஞ்சுருக்கிற பூ வந்து ஹைப்ரிட் பூ. அதனால் நம்ம வந்து ஆரம்பத்தில் ஒரு 20 நாளுக்கு அப்புறமேல் தான் இதுக்கு எந்த ஒரு உரமாக இருந்தாலும் வைக்கணும். முக்கியமாக வேப்ப புண்ணாக்கு, கொட்டை புண்ணாக்கு கலந்து அந்த செடியோட வேர் பகுதியில் வைக்கணும். அப்போ வந்து பூச்சி தாக்குதல் வந்து வேர் கட் பண்ணாமல் செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். உரம் வந்து 1 மாதத்துக்கு அப்புறமேலுக்கு டிஏபி 20-20 லைட்டாக கொஞ்சம் கலந்து வைக்கணும். பூக்கள் பூக்கும் தருணத்தில் வந்து பார்க்கும்போது இந்த மொக்கிலே பார்த்திங்கன்னா புழுக்கள் வந்து கட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ நம்ம இதுக்கு மட்டும் புழு மருந்து வந்து ஒரு 4 டைமே அடிச்சிடணும். இந்த செடிக்கு வந்து மண்கள் வந்து நல்லா அணைச்சி நல்லா வைக்கணும். அப்போ தான் வந்து காற்றடிச்சாலே சாயாமல் செடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த வயல் ஃபுல்லாகவே 1300 செடி நடவு செஞ்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா 70 நாளுக்கு அப்புறமேலுக்கு எல்லா செடியிலும் நல்லா பூக்கள் மலர்ந்து ஃபுல்லாக நல்லா மலர்ந்துருக்குது. ஒரு செடியும் பார்க்கும்போது இப்போ 400 கிராம் அளவுக்கு பூக்கள் பூத்துருக்குது. இந்த பூக்கள் பார்க்கும்போது ஆயுத பூஜைக்கோசரம் இந்த எல்லா செடியுமே நல்லா செஞ்சுக்கிறோம். ஒரே டைம் எல்லா பூவுமே நல்லா மலர்ந்துருக்குது. நல்லா செடி வளர்ந்த பிறகு உள்ளே வந்து களை எடுக்க முடியல. அதனால் பொருட்கள்லாம் அப்படியே வளர்ந்துருச்சு. இருந்தாலும் பூக்கள் மட்டும் இலைகள் தெரியாமல் நல்லா பூக்களாக மலர்ந்துருக்கனால செடி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஹைப்ரிட் பூக்கள் பொறுத்த வரைக்கும் குறைஞ்ச அளவு பூக்கள் செடி வந்து நடவு செய்யணும். ஒரு ஏக்கருக்கு வந்து 7000 செடி நடவு செய்யலாம். ஆனால் 7000 செடி ஃபுல்லாக நடவு செஞ்சால் எல்லா பூக்களும் வந்து நம்ம ஒரே நேரத்தில் விற்பனை செய்ய முடியாது. 4000 செடி நடவு செய்யலாம் ஒரு முறை. இப்போ நம்ம இதில் வந்து 1300 செடி நடவு செஞ்சுக்கிறோம். இந்த பூக்கள் வந்து முதல் 400 கிலோ பூக்கள் அறுவடை செஞ்சோம். ஆயுத பூஜையை முன்னிட்டு இந்த 1 கிலோ பூவோட விலையை பார்த்திங்கன்னா 70 ரூபா முதல் 80 ரூபா வரைக்கும் விற்பனையாச்சு. இந்த செண்டுமல்லி பூக்கள் வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி ரேட் மாறிக்கிட்டே இருக்கும். மேரேஜ் டைம், ஃபெஸ்டிவல் இது மாதிரி நேரத்தில் வந்து கிலோ வந்து 100 ரூபா முதல் 80 ரூபா வரைக்கும் விற்பனையாகும். நார்மல் ஆவரேஜ் டைமில் வந்து 30 ரூபா 40 ரூபா அந்த ரேட்டு மட்டும் தான் இந்த பூக்கள் எல்லாமே வாங்குவாங்க. அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கணும் பூக்கள் சேல் ஆகாது. இந்த பூக்கள் நடவு செய்யும்போது குறைஞ்ச அளவு செடிகள் நடவு செய்யணும். ஒரு 2000 செடி 3000 செடி மட்டுமே நடவு செய்யுங்க. அதிகமாக நடவு செஞ்சால் அந்த எல்லா பூக்களும் ஒரே முறை மார்க்கெட்டில் எடுத்து சேல் பண்ண முடியாது. நம்மளோட நண்பர் பாருங்கள், பூக்களை எவ்வளோ ஆர்வமாக எல்லா பூக்களை அறுத்துட்ருக்காரு. ஆயுத பூஜையை முன்னிட்டு இந்த தோட்டத்தில் இருக்க எல்லா பூக்களும் ஒரே நேரத்தில் அறுவடை செய்கிறோம். நம்ம ஒரு செடிக்கு பாருங்கள் குறைஞ்சி ஒரு 20 பூவில் 30 பூக்கள் வரைக்கும் பூத்துருக்குது.